Hi friends, welcome back to One Stop Tamil channel. உங்கள் எல்லாரையுமே One Stop Tamil channelக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற ஜிடி கார் மியூசியம் பற்றி பார்த்தோம். 2 பார்ட்ஸாக அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஜிடி சயின்ஸ் மியூசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சயின்ஸ் மியூசியம் பார்க்கணும் அப்படின்னா 75 rupees தான் டிக்கெட்டு. அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே ஒரு பிசிக்ஸ் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வச்சுருக்குறாங்க, ரோலிங் பால் சிஸ்டம் அப்படின்ட்டு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூஜாக பெருசாக இருக்கும் பாருங்கள். அந்த பால் வந்து கரெக்டான பாத்தில் ரொட்டேட் ஆகி அது அடைய வேண்டிய பகுதியை வந்து ரீச் ஆகும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனதுனால அவங்க கார் மியூசியம் ஃபஸ்ட்டு போகணுன்னு சொன்னதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு கார் மியூசியம் தான் போனோம். கார் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் அழகழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த காலத்து கார்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கார் மட்டும் கிடையாது, காரோட என்ஜினில் இருந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோடைய பார்ட்ஸ் வரைக்குமே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அங்கே இருந்துச்சு. கார் மியூசியம் பார்த்ததுக்கப்புறம் அது வழியாக ஒரு ஸ்டெப் போகுது. ஸ்டெப்பு வழியாக நம்ம சயின்ஸ் மியூசியம் வரலாம். இல்லைன்னா அதில் வந்து லிஃப்ட் வச்சுருக்காங்க, லிஃப்ட் வழியாகவும் நம்ம சயின்ஸ் மியூசியத்துக்கு வரலாம். ஸ்டெப் ஏறி ஜிடி சயின்ஸ் மியூசியத்துக்குள்ளே வந்தாச்சு. மியூசியத்துக்கு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட் உட்காந்துருக்காங்க. நமக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். பக்கத்துலேயே அந்த வாலில் பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர் கலெக்ஷன்ஸு, நிறைய ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஜிடி நாயுடு அவங்களுடைய ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. நிறைய நியூஸ் பேப்பரில் வந்து அவங்கள பற்றின அந்த பேப்பர் கட்டிங் அது கூட அந்த கலெக்ஷன்ஸில் வச்சுருக்குறாங்க. மியூசியத்தோட ஃப்ரெண்டில் ஒரு பெரிய புலி உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. அது பக்கத்துலேயே ஒரு டைனோசர். இந்த டைனோசர் வந்து அந்த ஜிடி இன்ஸ்டியூட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ணது அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டிவ் க்யூப் டேபிள். அடுத்து இந்த பெரிய வீல் வந்து வுட்டுனால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வுட் வீலில் நடக்கும்போது எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜினால் எவ்வளவு கரண்ட் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வுட் வீல் வச்சுருக்குறாங்க. என் பையன்லாம் இதை பார்த்தோன்னே ஏதோ விளையாடுற பொருள் அப்படின்ட்டு அதில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட வந்த பசங்களுமே அதில் தான் நிறைய விளையாடினாங்க. பட் இது வந்து எனர்ஜினால் எவ்வளவு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வுட் வீல் வச்சுருக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பிளாஸ்மா குளோபு. இது வந்து ஒரு கிளியரான கண்ணாடி கிளாஸு. இந்த கிளாஸ்க்குள்ளே நிறைய கேஸஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து ஒரு எலக்ட்ரோடு இருக்கும். நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அந்த கேஸஸ் எல்லாம் வந்து லைட்டை எமிட் பண்ணும். அதுதான் இந்த கான்செப்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்முடைய அப்சர்வேஷன் ஸ்கில்லை வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து இந்த பால் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்ப்ரிங் வந்து மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பால் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், ஸ்ப்ரிங் வந்து ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம 6ஆம் கிளாஸ்லேருந்தே படித்த குழியாடி குவியாடி கான்செப்ட், அதாவது கான்கேவ் கான்வெக்ஸ் அப்படின்ட்டு. இதில் வந்து 6 மிரர் இருக்குது. கான்கேவ் ஒரு மிரர், கான்வெக்ஸ் ஒரு மிரர், அடுத்த மேலே கான்கேவ் கீழே கான்வெக்ஸ், அந்த மாதிரி 6 மிரர் வச்சுருக்குறாங்க. இந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா உங்களோட பிம்பம் வந்து எந்தெந்த சைஸில் தெரியுது, அதாவது குழியாடிக்கு எப்படி தெரியும், குவியாடிக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்கும்.
இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா 3D ஹாலோகிராம் சாம்பர், அதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்டை ஒரு பவுலில் உள்ள இன்டெப்த்தாக வச்சுருவாங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு மேலே வந்து நம்ம எடுக்கிற மாதிரியே இருக்கும், ஃப்ளோட் ஆகும். அதுதான் இந்த கான்செப்ட்டு. இப்போ இந்த டக்கு கூட கீழே தான் வச்சுருக்குறாங்க, பட் அது மேலே பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற மாதிரியே மேலே இருக்கிறனால குழந்தைங்க எடுக்க ட்ரை பண்ணாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேம் வந்து கேதரிங் ஃபார் கார்னர் ட்ராகன், அதாவது புலியாடி குவியாடி கான்செப்டில் தான் இந்த ட்ராகனும் இருக்கும். நீங்கள் 3 அடி பின்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே இந்த மூவ் பண்ணும்போது இந்த ட்ராகன் வந்து நீங்கள் எந்த பக்கமாக மூவ் ஆகுறீங்களோ அந்த பக்கம் அந்த ட்ராகனும் மூவ் ஆகுற மாதிரியே இருக்கும். இது லாவா லேம்ப் ப்ராஜெக்ட், அதாவது இதுக்குள்ளே ஒரு லைட் வச்சுருப்பாங்க, ஆனால் அது வெளியே பார்க்குறதுக்கு லாவா மாதிரியே தெரியும். இந்த பிக்சர் பாங்க, இது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாலில் வந்து 3 பில்டிங் பிக்சர் இருக்குது. இதை வந்து மூவிங் பேனராமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட் வந்து பேக் சைடில் ஃப்ளாட்டாக இருக்கும், ஃப்ரண்டில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த பக்கம் மூவ் ஆனாலுமே அந்த பில்டிங்கும் உங்களை பார்த்தே மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். அடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேம் வந்து கிராவிட்டி வெல் அப்படின்னு சொல்லலாம், கிராவிட்டி பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காயினை நீங்கள் போடும்போது அந்த காயின் வந்து டைரெக்டாக சென்டரில் இருக்கிற ஹோலில் விழாமல் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியாக தான் அந்த ஹோலுக்குள்ளே விழுது. இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நம்முடைய சோலார் சிஸ்டத்தில் வந்து கிராவிட்டினால் ஆப்ஜெக்ட் வந்து நல்ல ரொட்டேட் ஆகிட்டு ஃபைனலாக தான் அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போய் விழும், அதை காட்டுற மாதிரியே இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் வீட்டு குழந்தைங்க பாருங்கள், திரும்ப திரும்ப இதிலேயே தான் காயினை போட்டு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அதில் போடுற காயின் வந்து கீழே நமக்கு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேம் வந்து ஹாலோ ஸ்பேஸ் இல்யூஷன், அதாவது வாலில் ஒரு ஃபேஸ் ஆர்ட் இருக்கும். அந்த ஆர்ட்டை நீங்கள் 3 அடி தள்ளி நின்று பார்க்கும்போது நீங்கள் எந்த பக்கம்லாம் மூவ் ஆகி பார்க்குறீங்களோ அந்த பக்கம்லாம் இந்த ஃபேஸும் டேன் ஆகி உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேம் வந்து டென்ஸ்கிரிட்டி பிளான்டர், அதாவது இதில் உட்டு வந்து எந்த பேலன்ஸுமே இல்லாமல் மிதக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இதோட நேம் வந்து தெர்மல் இமேஜர், அதாவது இதில் வந்து ஒரு தெர்மல் கேமரா இருக்கும். நீங்கள் வந்து அதை கிராஸ் ஆகி போகும்போது அந்த தெர்மல் கேமரா வந்து கேப்சர் பண்ணி உங்களோட வியூவை வந்து ஒரு இன்ஃப்ராரெட் லைட் மூலமாக அங்கே இருக்கிற அந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணோம். இதுதான் வந்து தெர்மல் இமேஜர். இதுல வந்து இப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 3D ஹாலோகிராம் ஃபேன், அதாவது அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் தெரியும். அதாவது நான் போகும்போது ஒரு ஸ்ட்ராபெரி தெரிஞ்சிச்சு, அதோட இன்ஃப்ராரெட் 3D வியூ தான் இப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. வீடியோவில் கிளியராக தெரியல. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் இன்ஜின் ஃபேன் அதை வச்சுருக்குறாங்க. இந்த ஃபேன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒர்க்கிங் பிரின்சிபலையும் அதில் எழுதியிருக்கிறாங்க. நம்ம அதை படித்து பார்த்துக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் நகர்ந்தோம் அப்படின்னா ஸ்டிக் ஸ்டூல் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் எழுதியிருந்தாங்க, நீங்கள் உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு. நான் கூட உட்காந்து பார்த்தேன். அதாவது இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம உட்காரும் போது நம்முடைய வெயிட்டை அந்த ஸ்டிக் ஸ்டூல் எப்படி பேலன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நான் ஜிடி சயின்ஸ் மியூசியத்தோட ஒரு பகுதி தான் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிடியில் சயின்ஸ் மியூசியத்தை தவிர்த்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மியூசியமும் இருக்குது. பட் அங்கே நான் போகலை. அதோட டிக்கெட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாங்கள் கார் மியூசியமும் சயின்ஸ் மியூசியம் மட்டும்தான் போயிருந்தோம். அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இதோட மீதியை நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.